நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் கற்பகம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். மனநலம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் மனம்னா என்னன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. மனம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களும் அதுக்குண்டான உணர்வுகளும் செயல்களும் தான். சொல்ல போனா இது பிரெயினோட ஆக்ஷன் தான். அதனால இது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் மனசுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதுல எப்ப நாம ஒரு மனநல டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு சாதாரண ஸ்ட்ரெஸ்ஸுக்கே உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல மனநல பாதிப்பு அதிகமா இருந்தா கூட இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ காத்து கருப்பு மந்திரிச்சா சரியா போயிரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதனால எப்போ ஒரு மனநலம் பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்களோட எண்ணங்களும் செயல்களும் உணர்வுகளும் அவங்க இருக்கிற சூழ்நிலையை விட்டு ஒத்து போகாம இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு மனநலம் பாதிச்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாரோட லைஃப்லயும் ஒரு சில சூழ்நிலையில் நடக்கும். அது ஏதோ ஒரே டைம்ல ஒரு பல வேலைகளை நம்ம செய்யும் போது அந்த மாதிரி நமக்கும் நடக்கலாம். ஆனா இது தொடர்ந்து இருக்கு அப்படின்னும் போது நாம ஒரு மனநல டாக்டரை பார்க்கணும். அதுக்கும் ஒரு சில வியாதிகளுக்கு டைம் டியூரேஷன் அந்த மாதிரி இருக்கு. அந்த டைம் டியூரேஷனை பொறுத்து ஒரு துக்க நிகழ்ச்சின்னா எல்லாருக்குமே ஒரு வருத்தம், சோகம், எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதது, இல்ல தூக்கம் இல்லாதது, நம்ம கவனிக்காதது, வேலைக்கு போகாதது, இதெல்லாம் ஒரு துக்க நிகழ்ச்சின்னு இருக்கும். அது ஒரு 2 நாள் 3 நாள்ல சரி ஆகிடணும், நாம நார்மலுக்கு வந்துடணும். அது இல்லாம இந்த துக்கமே எந்த காரணமும் இல்லாம தொடர்ந்து இருக்கு, ஒரு வாரம் இருக்கு அப்படின்னா நாம அவங்கள கவனிக்கணும். இன்னொன்னு, இந்த மனநலத்திலேயே ஒரு 2 வகையா பிரிக்கலாம். ஒரு சிலருக்கு நாம மனநலம் பாதிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு சில வகையில சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கு, அவங்க நார்மல் இல்ல அப்படின்னு. அதாவது நமக்கு தெரியறத விட நம்ம கூட பழகிறவங்களுக்கு நல்லா தெரியும். அது இது 2 வகையா பிரிக்கலாம். அதாவது ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி நியூரோட்டிக் டிசீஸா பிரிக்கலாம். இன்னொன்னு சைக்காட்டிக் டிசீஸ்னுவாங்க. இந்த சைக்காட்டிக் டிசீஸ்ல தான் அவங்களுக்கு யூசுவலா ஒரு வியாதின்னா இன்சைட்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் ஒரு பேஷண்ட்டுக்கே தெரியும். இது ஒரு நியூரோட்டிக் டிசீஸ்னா இப்போ ஒரு பதட்டம், பயம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இதே ஒரு மனநல பாதிப்பு அப்படின்னா, அதாவது தானா பேசுறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க வேற உலகத்துல இருக்க மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்ச நாளா இவரோட ஆக்டிவிட்டியில வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ மனநலம் அப்படின்றது ஜென்ரலா ஒரு விஷயம் அப்படின்றது, எனக்கு மனநலம் கெட்டு போச்சுன்றது நான் எப்ப தெரிஞ்சுக்கலாம்? இப்ப எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது எனக்கே நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அததான் முன்ன சொன்ன மாதிரி நியூரோட்டிக் டிசீஸ்ல நமக்கு தெரியும். இது எப்பன்னா ஒருத்தவங்களோட அன்றாட வாழ்க்கையே, அன்றாட செயல்களை அவங்களுக்கு அது பாதிக்குது. இப்ப எனக்கு ஒரு பயத்தினால நான் இந்த வேலையை செய்ய முடியல. இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது என்னால இப்ப பண்ண முடியல. எனக்கு தூக்கம் கெடுது, மத்தவங்களோட நான் சகஜமா பழக முடியல, பேச முடியல. அப்படிங்கும் போது எனக்கு சம் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் என்னால நார்மலா இருக்க முடியல அப்படின்னா இதுக்கு ஒரு மனநல டாக்டரை பார்க்கலாம். எல்லா வியாதிக்கும் மெடிசன் தான் அப்படின்னு கிடையாது. இன்னொன்னு, மனநல பிரச்சனையே ஒரு பயோசைக்கோ சோசியல் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு பயோசைக்கோ சோசியல் மாடல் அப்படின்னுவாங்க. அப்படின்னா ஒரு வியாதி வர்றதுக்கு, ஒரு சக்கரை வியாதி வருது அப்படின்னா ஒன்னு ஜீனா இருக்கணும், இன்னொன்னு என்விரான்மெண்ட், அதாவது நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்மளோட பழக்க வழக்கம் எல்லாமே. இதே ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னா ஒரு பயாலஜி, அவங்களுக்கு ஜீன் ஹெரிடிட்டரியா இருக்கலாம். இல்ல சைக்காலஜி அப்படிங்கும்போது அவங்க எந்த சூழ்நிலையில வளர்றாங்க, யாரோட பழகுறாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அதை பொறுத்தும். இன்னொன்னு, இப்ப எப்படி ஒரு பெரியவங்களா இருந்தா இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்களோட ஒர்க் பிரஷர் எப்படி, அவங்களோட வீட்டுல சூழ்நிலை எப்படி, இது எல்லாமே சேர்ந்துதான். அதனால இந்த பயாலஜி, சைக்காலஜி அண்ட் சோசியல், இந்த 3ம் சேர்ந்துதான் அவங்களுக்கு ஒரு மனநல பிரச்சனை உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். அதனால நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னா கூட இந்த 3 விஷயத்திலையும்
கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆரம்பிங்க. இப்போ இந்த மனநல பிரச்சனை அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரி வயதினருக்கு வருங்க? இப்போ அதிகமா வேலை டென்ஷன் இல்ல குடும்ப பிரச்சனைகள் அந்த மாதிரி நபர்களுக்கு தான் வருமா, இல்ல இந்த டீனேஜ் பசங்களுக்கு அதுக்கு கீழே குறைவான வயது பசங்களுக்கும் இருக்க? இது வந்து மோஸ்ட்லி டீனேஜ்ல இருந்து சொல்லலாம். அதுக்கு சின்ன வயசுலங்கும் போது அவங்களோட டெவலப்மெண்டல் இஷ்யூல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. அதாவது குழந்தை வந்து பிறந்ததுல இருந்தும் சொல்லலாம். பிறந்ததுல இருந்துன்னா குழந்தை சரியா அழல அப்படின் போது குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு வளர்ச்சியும் பாதிக்குது, பிஹேவியரும் பாதிக்குது. அதே போல டீனேஜிங் போது அவங்க பியர் குரூப் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்றாங்க, அந்த மாதிரி பொறுத்து. இப்ப வந்து எஜுகேஷனே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா குழந்தைங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு நேர் வராங்க மேடம், நம்ம பேசிட்டு வந்துருவோம். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் வேலை மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து சிறப்பு அற்புதமான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பு விருந்தினருக்கும். எனக்கு 2 கேள்விகள் இருக்குயா. ஒண்ணு பாத்தீங்கன்னா, சில குழந்தைகள் மனசுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது இருக்கு. அத உளவியல் சிக்கலாக அந்த டீனேஜ்ல பெற்றோர்கள் எப்படி போக்கலாம்? ஏன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது வருது? இப்ப பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணி பேசினா அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது வரும். அதனால பேரண்ட்ஸ் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் குழந்தைகளே மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணும்போது அந்த குணம் ஏற்படுது. இது எப்படி உளவியல் சிக்கல் கொடுக்கும்? இதற்கு என்ன தீர்வு? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, சில குழந்தைகள் மற்றவங்க கூட அதிகமாக மிங்கிள் ஆக மாட்டாங்க, சோசியலைஸ் பண்ண மாட்டாங்க, எப்பொழுதுமே அலோனா இருக்கணும்னு சில குழந்தைகள் அப்படிங்கிறவங்க விருப்பப்படுவாங்க. இது எதனால ஏற்படுது? அந்த குழந்தைகள் வந்து தகுந்த நேரத்துல சில நபர்கள் கூட பேசுவாங்க, ஆனா பெரும்பாலும் சோசியலைஸ் ஆகுறது அப்படிங்கறது கிடையாது. இது வந்து எதனால ஏற்படுது? இத வந்து எப்படி சரி செய்யலாம், அல்லது இது ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு விடுறது பெஸ்டா இருக்குமா தனியா இருக்கிறது அப்படிங்கறது? இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க, நம்ம எஃப்எம்ல கேட்போங்க. நன்றி சத்யா. நான் ரேடியோல கேட்டேன். நன்றி. நன்றி. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறதே வந்து எல்லா குணத்துக்கும் ஒரு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. எந்த குணம் எடுத்துக்கிட்டாலும் அதே போல இந்த இது வந்து மோஸ்ட்லி அவங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில வளர்றாங்க, அவங்களோட பேரண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலையை விட, ஸ்கூல்ல விட பேரண்டிங். அவங்க பேரண்டிங் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து ஒரு கைட் பண்றதுக்கு, நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ இல்ல எல்லாத்துக்குமே நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கிற ஒரு கான்பிடென்ட் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. என்னதான் பியர் குரூப்ல வந்து அவங்க வந்து அவங்களை கேவலமா பேசினா கூட பேரண்ட்ஸ் வந்து இல்லப்பா இதுவும் உனக்கு அழகு, இதை விட உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு அவங்கள சொல்லி வளர்க்கும் போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு வந்து எல்லாருமே ஜென்ரலா அவங்க கிட்ட உள்ள குறையதான் அதிக நேரம் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான காரணம். அதனால குறைய விட நிறைய டைம் யோசிச்சோம்னா இந்த பிரச்சனை வராது. இன்னொன்னு, குழந்தைங்க வந்து மிங்கிள் ஆகிறத பத்தி கேட்டாங்க. இத வந்து டீச்சர்ஸும் நோட் பண்ணலாம், இல்லாட்டி பேரண்ட்ஸும் நோட் பண்ணலாம். இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து அவங்களை என்கரேஜ் பண்றதுதான். சின்ன சின்ன திறமைகளையும் என்கரேஜ் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவும் இருக்கும், இன்னும் நல்லா மிங்கிள் ஆவாங்க. நிறைய டைம் மிங்கிள் ஆகாதவங்கன்னு நம்ம நோட் பண்ணோம்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ வந்து அதிக நேரம் அவங்க யோசிக்கிறது தான். நாம் போய் பேசினா நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நிறைய டைம் அவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த கம்பேர் பண்ணாம அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவ நிறைய டைம் நம்ம என்கரேஜ் பண்ணும்போது ஈஸியா மிங்கிள் ஆகும். நன்றி. நன்றி மேடம். நிகழ்ச்சியை மேற்கொண்டு நிலைய பொறுப்பாளர் கார்த்திக் சின்னசாமி அவர்கள் தொடர்வார். நன்றி சத்யராஜ். வணக்கம் மேடம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. கொஞ்சம் மன்னிக்கணும் தாமதமா உங்களுடைய நேரத்தில். நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க. நான் வரும்போதும் கேட்டுட்டு தான் வந்தேன், இப்பவும் கேட்டேன். கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மனநலம் அப்படின்றத நாம் எப்படி வரையறை செய்யலாம்? இப்போ நான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத நானே சொல்லிக்கலாமா, இல்ல உங்களை மாதிரி இருக்கிறவங்க? அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். 2 வகை. சரிங்க. மெயினாவே மனநல பிரச்சனைகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து அவங்களுக்கே தெரியும், இன்னொன்னு அவங்களுக்கு தெரியாது.
இன்சேன் சொல்லுவாங்க. அததான் கேட்டேன், எனக்கு தெரியுதா என்ன பத்தி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தவங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கையே பிரச்சனை இல்லாம, பெரும்பாலான பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதையும் தாண்டி எந்த மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம அவங்களோட வாழ்க்கையை நகர்த்த முடியுது, அவங்களோட வேலைகளை செய்ய முடியுது, நல்ல தூக்கம் இருக்கு, மத்தவங்களோட பழகுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா அவங்க நல்ல மனநிலையில இருக்காங்க. நம்ம நேயர் வரார் கேட்போம். வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா, ராணிமா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நம்மளோட மனநல டாக்டர், நம்ம உடம்புக்கு டாக்டர் கிட்ட போயிருப்போம். ஒரு சளி காய்ச்சல்னா நம்ம டாக்டரை போய் பார்ப்போம், மாத்திரை கொடுப்பாரு, மருந்து கொடுப்பாரு, நம்ம சரி பண்ணிப்போம். நம்ம மனநிலை சரியா இருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிப்போம், என்னடா எப்படா போறது அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு மருத்துவர் நம்மளோட இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சரிங்க ஐயா. இப்ப எங்க வீட்டுக்காரத்தா யாருக்கும் நான் பேசல. இப்ப அவரு ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 6 மாசம் நாக்கல நல்லா எல்லா வேலையும் செய்வாரு, பண்றது எல்லாமே கேட்பாரு. ஒரு 6 மாசம் கழிச்சுட்டா அவரு என்ன வேலை செய்யணும்னு தோணுது அதை மட்டும் தான் செய்வாரு. இப்போ நம்ம காசு ஆனா இல்லன்னு ஆனா எல்லா வேலைக்கும் போவாரு, வேலை பண்றதா எல்லாமே செய்வாரு. ஆனா காசு பாக்கெட்ல வச்சாருன்னா எடுத்து எங்கன்னா வச்சுட்டாருன்னா திருப்பி அந்த காசு எடுக்க முடியாது ஐயா. அதனால அவங்க அந்த ஞாபகம் எப்படி இப்போ ஒரு இடத்துல வச்சாக்கல அது திருப்பி மறுபடியும் எடுக்கக்கூட சூழ்நிலை அவங்களுக்கு இல்லன்னு தெரியல. எப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியலங்க ஐயா. அவங்க நம்ம குடும்ப செலவுல அவங்க என்னைக்குமே எதுவுமே அவங்க குடும்ப செலவோ இல்ல நம்மளுக்கு புள்ளிங்களுக்கோ ஏதோ ஒரு தின்ற பொருளோ இல்ல ஊட்டு பொருளோ என்னைக்கு அவங்க எதுவும் வாங்கி வந்துட போட்டதில்ல. ஆனா காசே கொடுத்தாலும் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, நான் அது எடுக்க கூட சூழ்நிலை அவங்களுக்கு இல்லையா. நல்லா இருக்கும் போது எடுத்துக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அது எடுக்கிறதுக்கு வரதில்ல ஐயா. எங்கனாலும் எவத்தை இப்ப எடுத்து வச்சாலும் எவத்தை வச்சுங்கன்னே தெரியல ஐயா. மறந்துடுறாருன்னு தெரியல, இல்ல வச்ச இடம் ஞாபகம் இல்லன்னு தெரியல. அது எப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா காசு கேட்பாரு, என்கிட்ட காசு இல்லன்னு கேட்பாரு. ஆனா குடுக்குவான், கொடுத்தா அது பாக்கெட்ல எங்க காசு கொடுத்தனே எடுங்க அப்படின்னாக்கல எங்க வச்சுனே தெரியலன்னா அது மறுபடியும் எனக்கு தான் கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்காது. மேடம் இது அந்த டைம்ல மத்த வேற ஏதாவது குணாதிசய வித்தியாசம் இருக்குங்களா? அதாவது பணம் மறந்து போறது இல்லாம நல்லா புள்ளிங்கிட்ட என்கிட்ட எல்லாமே நல்லா பேசுறாங்க. இப்ப என்கிட்ட யாரா சண்டைக்கு வந்தாலே அவங்க கிட்ட ஒரே வார்த்தை கூட சண்டைக்கு யாருக்கிட்டுமே அவங்க போறதில்ல. அவங்களுக்கு எத்து பேசினா இல்ல பையனும் தெரியல இல்ல என்னானும் தெரியல, சண்டை என்னகிட்ட என்ன அடிக்கிற அளவுக்கு அண்ணா அவங்க அண்ணன் சண்டைக்கு வந்தாங்கன்னா கூட அவங்கள ஒரு வார்த்தை கூட எத்து கேட்கறதில்ல. அந்த பையன்றதுன்னு தெரியல என்னானே தெரியலுங்க மேடம். சரி, இதுக்கு ஏதாவது மனநல டாக்டரை பாத்திருக்கீங்களா? மனநல டாக்டரு அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டமானா அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க அமைதியா இருக்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் மாதிரி அவங்க எல்லாம் மொத்தம் எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எல்லாரும் மாதிரியும் அவங்க சுறுசுறுப்பா எந்த வேலை செய்யறதுல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவர் செய்வாரு அப்படின்றாங்க. ஆனா மீதி இருக்கிற நாட்கள்ல நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. இது கண்டிப்பா மனநல பிரச்சனை தாங்க. அதாவது இது பைபோலர் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சோகமா இல்ல இதுலயே பிரச்சனையை பண்றவங்களும் இருக்காங்க. நீங்க அவர் எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆடு 50 கேட்கிறாங்க மேடம், ஆடெல்லாம் பேசினு வராங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சுனாக்கல என்னால போக முடியாது. சரி, நீ போ அந்த டைம்ல. ஆனா குழந்தைங்களுக்கு போய் தூந்துக்கும் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு 2-3 வருஷமா அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப காசு மட்டும் கேக்குறாரு, கேட்டு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுவாங்க, 50 ரூபாய் கொண்டு வந்து திரும்ப மறுபடியும் எடுக்க மாட்டாங்க. இல்ல அந்த டைம்ல அவரோட மனநல சரியில்லைங்க. இன்னொன்னு நம்ம மனசுன்னு சொல்லும் போதே நம்மளோட பிரெயின் தான் சொன்னோம், நம்மளோட மூளை தான் காரணம். இந்த மூளையில ஒரு சில ஏரியாக்கள் சரியா வேலை செய்யாதனாலதான் அவங்களுக்கு அந்த பாதிப்பே வருது. அதுக்கு நம்ம மெடிசன் அப்போதைக்கு கொடுக்கும் போது ரொம்ப பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம். ஆனா சாப்பாடு எல்லாம் கரெக்டா எது சாப்பிட்டாலும் ஜீரணிச்சிடுறாங்க. நல்லா பழைய சாப்பாடு எது இருந்தாலும் கரெக்டா சாப்பிடுவாங்க. சாப்பாடு எல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா நல்லா இருக்கு. ஆனா எந்த காயலாவும் வரதில்ல அவங்களுக்கு. எனக்கே காயலாம் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த காயலாவும் வரதில்ல. சளி காய்ச்சல் மத்தது உடம்பு வலி அது தலைவலி எதுவுமே அவங்க எந்த நோயுமே வருதுன்னு சொன்னதே இல்ல. சரிம்மா. ராணிமா, இப்போ இவங்கள நீங்க பாக்க வாய்ப்பு இருந்ததா நீங்க பாருங்க. அம்மா இவங்க இங்கதான் பக்கம் தான், இங்க நம்ம பள்ளப்பட்டியில இருந்து இப்படி கீழே இறங்கணும்னா தூக்குனாம்பலாம். இவங்க எங்க பாக்குறோம்னு சொல்லிடுறோம். நாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லும் பாக்குறோம். பெண்ணாகரம் மருத்துவமனையில வார நாட்கள்ல முதல் திங்கக்கிழமை வாரம் திங்கக்கிழமை பாக்குறோம், செவ்வாய்க்கிழமை பாலக்கோடு, புதன்கிழமை பாப்பிரெட்டிப்பட்டி, வெள்ளிக்கிழமை அரூர்.
இப்ப இவங்களுக்கு பக்கம்னா பெண்ணாகரம் தாங்க பக்கம். பெண்ணாகரம். அப்ப திங்கட்கிழமை காலையில இருந்தாங்கன்னா நான் கூட்டின்னு வரேன். அந்த மாதிரி மாற்றம் வரும்போது நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க. நாம அவர்கிட்ட பேசி எப்படி இருக்காரு, அவருக்கு என்னென்ன பிரச்சனை இல்ல, அவர் மனசுல என்ன தோணுது எல்லாம் பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கும். இப்ப இவங்க திங்கட்கிழமை வரணும்னா பெண்ணாகரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்படி இல்ல உங்களுக்கு தர்மபுரி பக்கம்னா தர்மபுரி மெடிக்கல் காலேஜ்ல தினமும் நடத்துறாங்க ஓபி. சரிங்க. இல்ல உங்களை பர்டிகுலரா உங்களை பாக்கணும்னா இப்போதைக்கு வியாழக்கிழமையும் போயிட்டு இருக்கோம். வியாழக்கிழமை வரலாம். வியாழக்கிழமை பெண்ணாகரம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை பெண்ணாகரம். அம்மா நீங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம திங்கக்கிழமை இல்லன்னா வியாழக்கிழமை நம்ம பெண்ணாகரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, நீங்க பெண்ணாகரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மேடம் இருப்பாங்க கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு அம்மா நாம இந்த ரேடியோல பேசணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இன்னும் கூடுதலா அவங்க உங்களை கவனம் எடுத்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஒரு நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு நல்லாயிட்டோன்றதை நீங்க சொல்லணும் எங்களுக்கு. சரிங்க. அவங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஆனாங்கன்னா கூட்டு போறோம். ஆனா இப்போ ஒரு வருஷமா இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய நாள் அடிக்கடிக்கு அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு வருஷமாவே இல்ல, நல்லா இருக்காங்க. அப்படி இல்லன்னா கூட ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க போய் பாத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வாங்க, அதான் நல்லது. நம்ம வர வரைக்கும் அதை காத்துட்டு இருந்ததுன்னா அது நம்ம சரியில்லை இல்லையா? இல்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படின்னா கூட அப்பவே கூட பாத்துக்கலாம். நல்லபடியா பார்த்து நல்லபடியா இருக்கணும். வாழ்த்துக்கள்மா. நன்றி 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 நன்றி. மேடம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால ஏற்படுதுங்க? அதுதான் பயோ சைக்கோ சோசியல் மாடல்னு ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். சரிங்க. அதாவது பயாலஜினா ஜீன், அவங்க அப்பா இல்ல அவங்க தாத்தா அந்த வகையில இல்ல அவரோட அம்மா வகையில யாருக்காவது மனநல பிரச்சனை இருந்தா இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஜீன் வர்றதுனால. இன்னொன்னு அவரோட பர்சனாலிட்டி அப்படின்வாங்க. அதாவது 18 வயசு வரைக்கும் அவங்க யாரு கூட பழகுறாங்க பேசுறாங்க, அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்றாங்கிறத பொறுத்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கும். இன்னொன்னு இப்ப எந்த சூழ்நிலையில இருக்காரு, எந்த மாதிரியான வேலை செய்யறாரு, யார் கூட பழகுறாரு, இல்ல வீட்டுல எந்த மாதிரி பிரச்சனை, இத பொறுத்து அவங்களுக்கு மனநல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. சரி, நாம அந்த மற்றும் ஒரு நேயர் இணைப்புல வராருங்க. வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் நீலகண்டன் ஜாலியூர். வணக்கம் நீலகண்டன். உங்களுடைய நல்லா இருக்கும் நீலகண்டன். நாம இன்னைக்கு மனநல ஆலோசகர் மருத்துவர். ஆமா ஆமா. ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு தேவையான அனைத்து தலைப்புகளும் நீங்க கொண்டு வர தலைப்புகளும் மிக மிக முக்கியமானதா கொண்டு வந்து எங்களை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்துறீங்க. மிக்க நன்றிங்க. ஒரு சமுதாய வானொலி அப்படின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி மருத்துவர்களுடைய சேவைகள் அதோட அவங்களுக்கு தான் நம்ம பாராட்டு நன்றியும் தெரிவிக்கணும். நம்ம அருமையான தலைப்புகளை கொண்டு வரதுக்காக ரொம்ப அருமையா செய்யறீங்க. அதனால எனக்கு சிறப்பான மகிழ்ச்சி. உங்க மூலியமா நான் மருத்துவருக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. ஏன்னா கூப்பிட்ட உடனே அவங்க வராங்க இல்லைங்களா, அதுதான் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நன்றி. நம்ம சந்தேகத்துகள் இருந்தா நம்ம பேசுவோம். கண்டிப்பா மருதநெல்லி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் அம்மாவுக்கு என்னோட சிறப்பு வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது என்னோட ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, இயற்கையாவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இயற்கையா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்களை ஹேண்டில் பண்ற விதம், நல்ல மனநலம் இருக்கிறவங்க அவங்கள கோபப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆமா, அவங்களுக்கு கோபமா நாம செயல்படும் போது அவங்களுக்கு இன்னும் மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் அதிகமா சேட்டை செய்ய ஆரம்பிக்கிறோம். அத பக்குவப்படுத்துறவுடைய மனநலன் அவங்க ரேஞ்சுக்கு நம்மள மாத்திக்கணும். நம்ம அந்த சூழ்நிலை கால சூழ்நிலை அனைத்து இடங்கள்லயும் கால சூழ்நிலையிலும் அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறி அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் ஒரு பொறுமை என்ற ஒரு விதத்தார ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இடங்கள்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ல நிறைய இடங்கள்ல பொது இடங்கள்ல பாத்துருக்கிறேன். அவங்க கோபப்பட்டு அடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கோபத்தை தூண்டுற அளவுக்கு மனநலம் பாதிச்சவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களை ஹேண்டில் பண்ற விதம் இவங்களுக்கு எப்படி மனப்பக்குவம் வரணும், ஒரு மனநலம் பாதித்தவங்களை நம்ம எப்படி கையாளணும்னு கேக்குறீங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த குணத்துக்கு நாம மாறிக்கணும். அந்த சூழ்நிலைக்கு தான் அது எப்படி நம்மளும் பக்குவப்படுத்திக்கணுங்கிற ஒரு அந்த இது. இத சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கங்கறத நமக்கு தெரியணும். ஏன்னா இது தெரியாததுனாலதான் நிறைய டைம் பாக்குறதுக்கு இவங்க வேணும்னே செய்யறாங்க.
இவன் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட பிரெயின் தான். இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம காது கேட்டு நம்மளோட பிரெயின் வந்து இது பேசுறாங்க, இத பத்தி கேக்குறாங்க, நாம இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நமக்கு சொல்றது நம்மளோட பிரெயின். இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இப்ப நான் சொன்னது ஒரு சர்க்கியூட்லயே பிரச்சனை வந்துடுறது. யாருமே பேசாமலே பேசுற மாதிரி கேக்கும். அப்புறம் யாருமே பயமுறுத்தாமலே இவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் பயமுறுத்துற மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை யாரோ மிரட்டுறாங்க, என்னை யாரோ குத்த வராங்க. அதுக்கு யூஸ்வலா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா நம்ம அகைன்ஸ்டா இருப்போம். அதனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மத்தவங்கள அடிக்கிறது அந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. அப்போ வந்து இது எல்லாமே பிரெயின்ல கெமிக்கல் லெவல்ல மாற்றம் வர்றது. இதுக்கு எல்லாமே இப்ப மெடிசன் இருக்கு. நாம வந்து அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து சரி பண்ணிட்டு அதோட நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், நிறைய பேரு அவர் வேணும்னே பண்றாருன்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, இந்த மாதிரி மனநல பாதிச்சதுனால பண்றாரு, அவருக்கு நாம கவனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கவனிப்பு கொடுக்கும்போது அக்கறையோட இந்த மெடிசனையும் சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். 1-2 வியாதியை தவிர மத்த எல்லாமே சரி பண்ணக்கூடியதுதான். நன்றிங்க. நன்றிங்க. தகவல் சொன்னீங்க, நல்ல தகவலுக்கு நன்றி. நன்றி மேடம். இப்ப நாம முதல்ல பேசிட்டு இருந்தோம், இந்த மனநலம் பிறழ்ந்தவர்கள் அப்படின்றது யார் யாரெல்லாம் நம்ம வரையறை செய்யலாம்? இது குழந்தையில இருந்தே சொல்லலாம். குழந்தையில வந்து பை பர்த்லயே ஆகுறது. அதாவது இதுக்குதான் என்ன சொல்றதுன்னா, எல்லா வசதிகளும் உள்ள ஒரு சுகாதார மையத்துல வந்து டெலிவரி ஆகணும். சப்போஸ் டெலிவரி ஆகும்போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஆச்சு, குழந்தைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை, பிரெயினுக்கு போக வேண்டிய சப்ளை குறையும் போது குழந்தை வந்து மூளை வளர்ச்சி கம்மியா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒன்ஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் அதை மாத்த முடியாது. ஏன்னா கடவுள் கொடுத்த மாற்ற முடியாத பெரிய கிஃப்ட்ங்கிறது நம்மளோட பிரெயின் தான். மத்த எல்லா உறுப்பையுமே நாம ஆர்டிபிஷியலா மாத்திட்டோம், பிரெயினை மட்டும் மாத்தவே முடியாது. யாராவது மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிற குழந்தைய நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நம்ப கூடாது. ஏன்னா இது வேணா பிரிவென்டபிள். ஒரு குழந்தைய சேஃப்டியா டெலிவரி பண்ணும்போது குழந்தைக்கு பிரெயினுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நாம கொண்டு வந்தோம்னா லைஃப் லாங் அந்த குழந்தை பிரெயின் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இது ஃபர்ஸ்ட். அடுத்து வளரும்போது என்னதான் ஸ்கூல்ல எல்லா எஜுகேஷனும் கொடுத்தாலும் பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்டிங்ல நிறைய விஷயங்களை பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது குழந்தைங்களை கம்பேர் பண்றது. அதே போல வந்து நம்ம ஊர்ல இன்னொரு பழக்கம் என்னன்னா, யாராவது நம்ம சொந்தக்காரங்க வந்தாதான் அவங்க கிட்ட வந்து நம்ம குழந்தையோட குறைய, ஏன்னா அப்பதான் அவன் சரியாயிருவான் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்துல எடுத்து சொல்றது. அத ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்லலாம்னா, நம்ம குழந்தைகிட்ட உள்ள திறமைய என்கரேஜ் பண்ணி சொல்லணும். இந்த எங்க பையன் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவான், நல்ல டிராயிங் பண்ணுவான், இல்ல இதுல திறமை இருக்கு அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து அவங்களோட மிங்கிள் ஆகுறதும் சரி, பிளஸ் அவங்க இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது இன்னும் ஒரு சிலது, இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல 10 குழந்தைங்க இருப்பாங்க. 10 குழந்தை இருக்கும்போது பெரிய குழந்தைக்கு வாங்கி கொடுப்பாங்க, அதுவே கடைசி வரைக்கும் போகும். அப்ப வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்றது இதெல்லாம் குழந்தைங்கிட்ட நேச்சுரலாவே இருந்துச்சு. இப்ப வந்து அந்த பழக்கம் இல்ல. இத வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா, ஒரு பொருளை கேட்டா அன்னைக்கு வாங்கி தரக்கூடாது. அது இப்ப இருக்கிற பேரண்ட்ஸால கண்டிப்பா முடியும். ஆனா அத வந்து ஒரு மாசம் எண்டுல இல்ல ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு இத வந்து போஸ்ட்போன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா நாளைக்கு அது கிடைக்குங்கிறது. இதேதான் வந்து நம்மளோட எக்ஸாம் மத்த எல்லா விஷயத்துக்கும் இதை அப்ளை பண்ணலாம். அதனால இந்த மாதிரி திறமைகள்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம ஊர்ல நிறைய பேரண்ட்ஸ் வெளியூர்ல இருக்காங்க. அதனால குறிப்பா மைக்ரேஷன் வந்து நம்ம பகுதியில் அதுவும் ஜாஸ்தி. பெற்றோர்கள் வந்து வேலை விஷயமா அண்டை மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் தாத்தா பாட்டியோட வளரக்கூடிய குழந்தைகள். இதை பத்தியே தனியாவே பேச வேண்டியது நிறைய இருக்கு மேடம். ஒரு நேயர் ஒருத்தர் இணைப்பில் வராரு, அவர்கிட்ட பேசிட்டு நம்ம வருவோம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், கேளுங்க உங்க சந்தேகத்தை. சார், மனநல குறித்து தானே சார் பேசிட்டு இருக்கோம்? ஆமாங்க. சரிங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம்
மேம் நான் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் மேம். சரிங்க. இப்போ வந்து டியூஷன்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்க தான் இருக்காங்க. ஆனா நேற்று வந்து ஒரு பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சோப்பு போடுறதுனாலும் போட மாட்டாங்குது, அடிக்கணும் கை நீட்டினாலும் நீட்ட மாட்டாங்குது, ரொம்ப ஒரு மாதிரி சரியா நின்னுட்டே இருக்கு அந்த பொண்ணு. நான் பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க ஸ்கூல்லயுமே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும், அந்த பொண்ணுகிட்ட நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட்? கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வேற எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு, வீட்லயோ இல்ல ஸ்கூல்லயோ வேற எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த குழந்தைகிட்ட நம்ம வந்து கொஞ்ச நேரம் தனியா பேசணும், நம்ம மேல ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட் வரணும். அப்பதான் அந்த குழந்தை மனசுல இருந்து என்ன பிரச்சனைங்கிறத வெளியே சொல்லும். நிறைய டைம் பாத்தீங்கன்னா இது சின்ன குழந்தைங்கிறீங்க, செக்ஷுவல் அபியூஸ் வந்து குழந்தைங்க கிட்ட வித்தியாசத்தை காமிக்கும். எப்படின்னா திடீர்னு அரகண்டா பிஹேவ் பண்ணுவாங்க, திடீர்னு பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறது, எனக்கு இதுன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த இத வந்து வருத்தத்தை அப்படி வெளியே காமிப்பாங்க. ஆனா நம்ம வந்து குழந்தைங்க ஏன் இப்படி திடீர்னு வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, இல்ல ஒரு அரகண்டா இருக்கிறாங்க நம்ம யோசனை பண்ணோம்னா நிறைய டைம் வந்து அந்த குழந்தையோட மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்த நம்ம வெளியே கொண்டு வந்தா அதுல இருந்து அந்த குழந்தைய நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். நன்றிங்க. நன்றி 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 நன்றிங்க சார். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கையாளுறதுங்க? இது ஒரு கொஞ்சம் டிபிக்கலான ஒரு விஷயம். குறிப்பா ஒரு 10 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அந்த 10 வயதிற்கு மேற்பட்ட ஒரு 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மேக்சிமம் இந்த இது செட் ஆஃப் அந்த ஏஜ் குரூப், இது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அது நீங்க சொல்லுங்க. அது என்னன்னா இந்த வயசுல நிறைய டைம் அந்த குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆகுறது வந்து பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல ஆட்டோல போறாங்கன்னா ஆட்டோ மேனு, இல்ல பஸ்லன்னா இந்த டிரைவர்ஸ், ரொம்ப தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்சவங்க இல்ல நம்ம வீட்லயே கூட நம்ம சொந்தக்காரங்க. இந்த குழந்தைகிட்ட நம்ம இப்படி நடந்துகிட்டா வெளியே சொல்லாது, இல்ல மிரட்டுறது, அந்த மாதிரி வந்து நடந்துக்கும் போது அந்த குழந்தை வந்து அதை எப்படி வெளியே காமிக்கிறதுன்னு தெரியாது. அது சடனா இவ்வளவு நாள் நல்லா இருந்த குழந்தை திடீர்னு கோமாவோ இல்ல எந்தையும் நான் செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதோ இல்ல பொருளுங்களை உடைக்கிறதோ அந்த மாதிரி காமிக்கும் போது கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை எங்ககிட்டயும் டக்குன்னுலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட் எங்க மேல வரணும். அதனால ஒரு 2-3 தடவை கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட நாம வந்து உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுக்கு யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், உனக்கு ஃபேவரபிளா பண்ணுவோம் அப்படி ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை எல்லாத்தையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கான்பிடென்ஷியாலிட்டி கொடுக்கும்போது இதுல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பெற்றோரே உங்களை மாதிரி ஒரு ஆலோசகரா மாறணும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு பெற்றோரேன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும். நம்ம ஊர்ல நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி நடந்துருச்சு, உன் வயசுலதான் அந்த குழந்தை இருக்கு, இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, இதுல என்ன மாதிரி நாம நடந்துகிட்டா இந்த தப்பை தவிர்க்கலாம். இங்க விஷயம் என்னன்னா மேடம், எந்த வயசுல அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறது, எதை பத்தி பேசுறதுன்றது ஒரு தகப்பனா கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 10 வயசுன்னா தாராளமா பேசலாம். இன்னொன்னு நம்ம தான் அப்படி நினைக்கிறோம், இப்ப இருக்கிற குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால பேசுறதுல தப்பு கிடையாது. இப்போ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல தகப்பனா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தெரியாத நாமளே பேசி தெரியப்படுத்திடுறோமோன்னு அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா குழந்தைங்களும் எல்லா விஷயத்தையும் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதனால நீங்க பேசுறதுல தப்பே கிடையாது. எந்த விஷயமும், அது மெயினா இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அத வந்து நம்ம குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி நடந்துகிட்டாங்க, இதுல என்னென்ன பண்ணிருந்தா இந்த குழந்தைய சேவ் பண்ணிருக்கலாம், இல்ல இந்த குழந்தை சைட்ல என்ன மிஸ்டேக், இல்ல ஆப்போசிட் சைட்ல என்ன மிஸ்டேக், அந்த ஆப்போசிட் சைட்ல மிஸ்டேக்க தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ நாம குழந்தைங்க கிட்ட பேசும்போதுதான் தெரியும். அதனால இப்போ நிறைய டைம் ஒரு தப்புங்கிறது எங்க நடக்குதுன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான். அத வந்து ஒரு ஜென்ஸா இருந்தா, இப்ப நிறைய நம்ம செக்ஷுவல் அபியூஸ் அப்படிதான் பாக்குறோம். ஒரு ஜென்ஸ் ஒரு பையனை, ஒரு டீனேஜ் பையனை நம்ம வீட்டுல வளர்றான்னா அந்த பையனுக்கும் சொல்லி தர வேண்டிய கடமை ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. ஏன்னா பாகுபாடு இல்ல. ஆமா, ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் பிறக்கும் போது, ஆனா அவங்க வளர்ற சூழ்நிலை தான். அதனால நம்ம குழந்தைங்களுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட
நீ வந்து அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரணும். ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அதை சொல்லி தரணும். அப்படி சொல்லி தரும்போது முக்காவாசி இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா சபலங்கிறது கண்டிப்பா இருக்கு, இருந்தாலும் நாம சொல்லி தரும்போது அந்த குழந்தைக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இதனால இந்த ஃபேமிலி சஃபர் ஆகும், இல்ல அந்த குழந்தை சஃபர் ஆகும், நாம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும். ஆனா இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம பேசுறது இல்ல. இதெல்லாம் நடக்குது, ஆனா நம்ம குழந்தைங்க கிட்ட நாம பேசுறது இல்ல. பேசும்போதுதான் அந்த சூழ்நிலையில தப்பிக்கிறதுக்கும் வழி தெரியும், இன்னொன்னு அதுல போகாம இருக்கிறதுக்கும் வழி தெரியும். நல்ல விஷயம். நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். 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 வணக்கங்க. நான் தர்மபுரி டேகிஸ் பாட்டிலிருந்து முருகன். வணக்கமே. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா நிகழ்ச்சியை மட்டும் கேட்டுட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சியில மட்டும் அப்படி உள்ள வந்துட்டு வரீங்க. நல்லதுங்க, நல்லது. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க மேடம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பிரசவம் போது குழந்தை பிறக்கும் போது வந்து பிரெயினுக்கு போற காத்து கம்மியானாலும் அந்த மூளை வளர்ச்சி கம்மியாகுமா? அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமா சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரம் தேவைப்படுது அதுல. ஆமா, நம்ம அவசரம் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி ஒரு வில்லேஜ் இருக்கிறாங்க, அங்க வந்து ஒரு ஆரம்ப சுகாதார இது அது இருக்கிற இடம் வந்து மெயினா வந்து பிரசவம் தான் பாக்குறாங்க. இப்போ வில்லேஜ் இருக்கிறவங்க ஜிஹெச்சுக்கு வரணும்னா கொஞ்சம் சிரமம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அங்க பக்கம் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் அவங்க வந்து பிரசவம் பாக்குறதுக்கு போறாங்க. அங்க வந்து நீங்க சொல்ற அளவுக்கு அந்த கருவிங்களா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதனால வந்து அது என்ன எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு சந்தேகம் வந்து அந்த பிறந்த குழந்தை வந்து பாதிப்பு எப்படி வருது, அந்த சுவாசம் தடைப்படுறதுனால மூளை எப்படி பாதிக்கப்படுது, அதை எப்படி சரிப்படுத்திக்கலாம், என்ன செய்யணும் அப்படின்றது அவரு. அது வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த போற நன்றி நன்றிங்க நன்றி 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 நன்றி. ஓகே, தேங்க்யூ. அது மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. அது பிரெயினோட டெவலப்மெண்ட்டே பாதிக்கும். இது எப்படி நாம தெரிஞ்சுக்கலன்னா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 மாசத்துல வந்து அம்மாவை பார்த்து சிரிக்கணும், அப்புறம் ஒரு 4 மாசத்துல தலையை தூக்கணும், அப்புறம் வந்து ஒரு 5-6 மாசத்துல சப்போர்ட்டிவா உட்காரணும், 6 மாசத்துக்கு மேல குழந்தை வந்து 4 பேரை பார்த்தா கிண்டல் பண்ண சொன்னா அந்த முக பாவனைகள்லாம் காட்டணும், அப்புறம் 1 வருஷத்துல 2 வார்த்தை பேசணும், நடக்கணும். இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நார்மலா இருந்தா இந்த குழந்தை மூளை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இதுலயே வந்து இப்ப இருக்கிற ஒரு சில பிரெயின் நல்லா இருந்தா கூட நம்ம ஒரு சில வேலைகள் பண்ணும்போது, அதாவது குழந்தைகிட்ட ஒரு 2-3 மாசத்துலயே ஒரு 4-5 மாசத்துலயே மொபைல கொடுத்துறது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஆட்டிஸ்டிக் சைல்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எலக்ட்ரானிக் இதோட அதிகமா அட்டாச்ட் ஆயிருவாங்க, நம்மளோட ஹியூமன் ரிலேஷன்ஸ் கூட பழகிறதுக்கு வராது. அதனால இந்த ஆட்டிசம் இந்த மாதிரி கூட நம்ம இடையில வர்றதுதான் ஒரு சில டைம் பிரெயின் பை பர்த்லயே வருது. அதனால இதெல்லாம் வந்து நாம சேஃபா டெலிவரி பார்க்கும்போது நம்ம குழந்தையோட பிரெயினை இல்ல, அவருடைய சந்தேகமே மைனூட்டா எந்த இடம் அப்படின்னு சொன்னா, அந்த சேஃபா எப்படி பாக்குறது, எந்த இடத்துல பிரீத் வந்து தடைப்பட்டு. நான் என்ன சொல்றேன்னா, டெலிவரிக்கு போறீங்க, லேட் ஆகுது, ரொம்ப இதாகுது, அதாவது நார்மல் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு முன்னாடியே தெரியுது அப்படின்னா நாம சேஃபா ஒரு சிசேரியன் வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே போயிடலாம். மோஸ்ட்லி ஏற்கனவே நார்மல் டெலிவரினா இந்த தடவை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அது பிரச்சனை கம்மி தான். ஆனா ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி சிசேரியன் ஆனது இல்ல, ஆல்ரெடி வந்து அவங்க பிரஷியஸ் குழந்தை அப்படின்னா அவங்க டெலிவரி அதாவது சிசேரியன் வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்லது. இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஒரு தேதி கொடுத்திருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியை மருத்துவர்கள் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, இந்த தேதியில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேதி வரைக்கும் நாம எதிர்பார்த்து அல்லது இடுப்பு வலி வர வரைக்கும் எதிர்பார்த்து வீட்டில இருந்து கிளம்புறது சரியா இருக்குமா, அல்லது முன் திட்டமிடல் சரியா இருக்குமா? என்ன காரணம் என்னன்னா, கிராமங்கள் சார்ந்த நம்ம பகுதி தருமபுரி மாவட்டம் அப்படின்றது சின்ன சின்ன கிராமங்கள், தூரம் இருக்கக்கூடியது. ஒரு இடுப்பு வலி வந்த பிறகு அங்கிருந்து அவங்க ஒரு வண்டி பிடிச்சி, வாகனம் பிடிச்சி, ஒரு ஆட்டோ பிடிச்சி, ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து மருத்துவமனை சேர்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த காலம்
இதெல்லாம் என்ன எப்படி சரி செய்யலாம் அல்லது என்ன முன் திட்டமிடல் எப்படி செய்யலாம்? இது முன் திட்டமிடல் தான் ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அந்த தேதி வரும்போது ஒரு செக்அப் கண்டிப்பா போயிடணும். இப்பெல்லாம் 2 நாள் முன்னாடி அவங்க அட்மிஷன் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் எல்லா ஜிஹெச்லயும் இருக்கு. அந்த மாதிரி போய் அவங்க முன்னாடியே கூட அட்மிஷன் ஆயிக்கலாம். அப்போ முன்னாடி போறதுன்றது சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதி 10ன்னு கொடுத்திருக்காங்க, ஒரு தேதிய உத்தேசமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி மருத்துவமனைக்கு போயிடலாம். போய் ஒரு செக்அப் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா அப்பயே அட்மிஷன் ஆயிக்கலாம். இல்ல நாங்க போயிட்டு நாளைக்கு வர முடியும்னா போயிட்டு கூட வந்து. இதுதான் சிறப்பு. ஆமா, கூடுதலான சிறப்பு அப்படின்னா இந்த ஒரு திட்டமிடல் இருக்கணும். இதை ஏன் தவிர்க்கணும்? இந்த மாதிரி முன்னாடியே ஏன் இருக்கணும் அதை சொல்லுங்களேன். நீங்க சொன்னீங்கன்னா பெண்களுக்கும் இல்ல முன்னாடியே இருக்கணும்னா இவங்க மனசளவிலையும் ரெடியா இருப்பாங்க, உடல் அளவிலையும் ரெடியா இருப்பாங்க. ரெண்டாவது கடைசி நேர அறிகுறி ஒரு அவசரம் அத தவிர்க்கலாம். டென்ஷனை வேற கூட்டும், எல்லாருக்கும் ஒரு பதட்டம். இல்ல ஆல்ரெடி டெலிவரி ஆயிருந்தா செகண்ட் டைம் சீக்கிரமா டெலிவரி ஆயிரும். அதனால நம்ம முன்னாடியே அட்மிஷன் ஆயிக்கிறது கூட நல்லது. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குழந்தை பிறப்பு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஆமா, எவ்வளவு பெரிய விஷயங்க, உன்னதமான விஷயம். எத்தனையோ தம்பதியர்கள் குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், என்ன தேதியில ஆக போகுது அப்படின்னு தெரியுது. அதுக்கான தயாரிப்புகளை சற்றேறக்குரிய 1 மாதத்துக்கு முன்பு இருந்தே நாம தயாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பதட்டமும் இல்லாம அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா அதை மாத்தி ஒரு குடும்பத்தையே ஒரு கொண்டாடக்கூடிய வகையில் அதை செய்யறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு மேடம். இந்த மனநலம் அப்படின்னு பேசும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு பாடல் வரி ஒன்று சொன்னீங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினே அப்படின்னு சொல்லிட்டு நீதிக்கு தலைவனங்கள்ல இருந்து ஒரு அற்புதமான பாடல் வரிகளை சொன்னீங்க. அந்த பாட்டை நீங்க சொன்னதுனால கேட்டுட்டு மீண்டும் தொடர்ந்து பேசுவோம் மேடம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னத்திறகினை மெல்லென இட்டு வைத்தேன். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, அற்புதமான நிகழ்ச்சி மனநலம் காப்போம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினராக மனநல மருத்துவர், பெண்ணகரம் அரசு தலைமை மருத்துவமனையினுடைய மனநல மருத்துவர் கற்பகம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பேசின செய்திகளோட இந்த பாடலை கேட்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு. வாழ்க்கையினுடைய அந்த இனிமை புலப்படுது, குழந்தையினுடைய அந்த வளர்ப்பு நமக்கு அற்புதமா மனசுல போயிருக்கும். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சு இணைப்பில் வரக்கூடிய நேர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீர் ரங்காடி ரங்கனையா. வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம் ஐயா. தேங்க்யூ. இப்ப என்னுடைய மனைவி ஒரு வேலை சொன்னா அப்பயே செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது எல்லா இடத்துலயுமே இருக்குது. சொல்லுங்க ஐயா. எங்க அம்மா ஞாபகம் வந்தாங்க, அதனாலதான் சிரிச்சேன். எங்க அம்மா மாதிரியே உடனே சொல்றீங்களே அப்படின்ட்டு. சொல்லுங்க. ஆமா ஆமா, அடுத்த செகண்டே செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆனா என்ன போய் செய்வாங்களே அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணமே இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலர் ஏதாவது ஒரு அதிகமா பேசி அதிகமா வேலை வச்சாங்கன்னா ஒரு புரியாத தன்மை வருது. நம்மளுக்கு புரியாத தன்மை வருது. இது ஏன் அப்படிங்கறது நான் கேட்கணும். அதே நேரத்துல எனக்கு இப்ப 64 வயசு ஆகுது. இப்ப ஞாபகம் வர்றது கொஞ்சம் குறைவாவே இருக்கு. மறந்துடுறீங்க. ஆமா ஆமா, அந்த ஞாபகம் மறதி இருக்குது. இந்த அர்ஜென்ட் பண்ணாங்கன்னா புரியாத தன்மை வருது. அவசரம் உடனே செய்யணும்னு நினைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் செய்வாங்க, நம்ம வீட்டுக்காரன் சொல்லிட்டா செய்வாங்கிற அந்த ஒரு பொறுமை இருக்கிறது இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் சொன்னா பரவாயில்லைங்க. சாப்பிட்டு வச்சா தட்டை உடனே கழுவி வச்சிடணும். ஆமா, அந்த மாதிரி இப்போ எங்க வீட்லயும் எங்க அம்மா அப்படிதாங்க, உடனே வேலை நடக்கணும். ரைட்டுங்க, நம்ம கேட்போம், டாக்டர் கிட்ட கேட்போம். இதுக்குதான் முன்னையே சொன்னேன் நானு, பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா ஒரு ஆன்சியஸ் பர்சனாலிட்டி. எப்படின்னா எதையும் பர்ஃபெக்டா இருக்கணும், சொன்ன டைமுக்கு முன்னாடி நிக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க ஒரு 10 மணின்னா இவங்க 9:30க்கு அங்க இருக்கணும். இல்லன்னா அது பெரிய ரணகலம் ஆயிரும். அதே போல இதுல என்னன்னா ஒரு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு.
பிளஸ்னா ஒரு வேலையை எடுத்தா ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா முடிச்சிருவாங்க. ஆனா இதுல இருக்கிற மெயின் நெகட்டிவ் இவங்க இருக்கிறதுனால இவங்க கூட இருக்கவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தான். கரெக்டா சொன்னீங்க. சரிங்களா? அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். கரெக்ட். பயங்கர கோவம் வர்றதுனால அங்க ஒரே பிரச்சனையாவே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா வேற வழியே இல்ல. மேனேஜபிள்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிடலாம். மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமா இருக்குன்னா நாம அது கொஞ்சம் ட்ரக் கொடுக்கலாம். இதுதான் அதுக்கு தீர்வு. இப்போ அதிகமா வேலை அப்படின்னா புரியுதா? இது காரணம் நம்ம பிரெயினும் ஒரு செல்ஃபும் ஒண்ணு. ஒரு செல்ஃப்ல நம்ம புக்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுக்கும்போது கரெக்டா எடுக்க முடியும். ஆனா நம்ம எல்லாத்தையும் அப்படி ஒரு தள்ளி வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கிற புக்கை எடுக்க முடியாது. தேடிதான் எடுக்கணும். அதே போலதான் நம்ம ஒரு நேரம் ஒரு 1-2 வேலையை தான் செய்ய முடியும். ஒரே நேரம் பல வேலைகளை செய்யும் போது நம்ம பிரெயினும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு, குழம்பி போய் அதனால நம்ம மறந்துடுறோம். இன்னொன்னு இப்ப இவருக்கு வந்து மறதிங்கிறதும் சொன்னாரு. மறதிங்கிறது இவருக்கே தெரியுதா இல்ல மத்தவங்க நோட்டீஸ் பண்ணி சொல்றாங்களாங்கிறது முக்கியம். இவருக்கே தெரியுதுன்னா நிறைய டைம் வந்து மனக்கவலையில அவங்க வந்து மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தவங்க நோட்டீஸ் பண்றாங்க இவர் மறந்து போறத அப்படின்னா அது கவனிக்க வேண்டியது. அதாவது ஏஜ்னால டிமென்ஷன் வாங்க அதுல ஆரம்ப நிலைமையா அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன். சரிங்க ஐயா, நன்றிங்க. அப்பனா உங்களுக்கு ஏதாவது மனக்கவலை இருக்குதான்னு பாக்கணும். ஏதாவது அடிக்கடி ஏதோ ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறீங்களா அப்படிங்கறத பாக்கணும். இன்னொன்னு மனக்கவலைக்கு ஒரு எப்பயுமே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளை சுத்தி பிரச்சனை எல்லாம் இருக்கும். நாம எல்லாரும் என்ன நோட் பண்ண மறந்துடுறோம்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா தீர்க்க முடியாத பிரச்சனையான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். தீர்க்க முடியாதுன்னா 4 வேலைகளை கூட செய்யறேன்னு சொல்றாங்களே, அது எப்படிமா? ஒரு சிலர் வந்து 4 வேலை ஒருத்தர்கிட்ட பேசுவாங்களா, ஒருத்தர் எழுதுவாங்களா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கும் வந்து அவங்களோட வளர்ப்பு தாங்க காரணம். சரியா? எல்லாத்துக்கும் அவங்க வளர்ற சூழ்நிலைகள் தான் காரணம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அது தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னா நாம அதை பத்தி யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நிறைய டைம் நாம எங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னா அந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போறதுனாலதான். நம்ம கையில இல்ல அந்த பிரச்சனை அப்படின்னு விட மாட்டேங்கிறோம். அதையே இழுத்துக்கிட்டே போறதுனால நம்மளை விட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் போறது இல்ல. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். அன்பு சகோதரருக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். எங்க சகோதரர் குரலோய் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு மனநலம் காப்போம் அப்படின்ற ஒரு நல்ல தலைப்புல பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையிலிருந்து மனநல மருத்துவர் கற்பகம் அம்மா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அம்மா சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கங்கம்மா. நம்ம தருமபுரி பொறுத்தவரை இப்ப மருதநெல்லி சமுதாய பண்பலை வந்து மக்களுக்கு நிறைய வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. உங்கள மாதிரி ஒரு சமூக சேவர்களை வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் தானே வரேங்க, எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றிங்க. அந்த வகையில இப்ப நீங்க வந்து இந்த சமுதாய வானிலையில பங்கு பெற்றதுக்கு நம்ம முன்ன வாழ்த்து சொல்றோம். தேங்க்யூ. வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாவட்டம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து மருதநெல்லி சமுதாய வானொலி வந்து மக்கள் மத்தியில உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் வச்சு இன்னைக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் உங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு. தொடர்ந்து இன்னமும் அடுத்த கட்டமும் நீங்க கலந்துக்கணும். வாழ்த்து சொல்றோமா? இப்ப நீங்க உங்க ஆசீர்வாதத்தோட நீங்க கலந்துகிட்டு இன்னைக்கு மக்களுக்கு நல்வழி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் மருதநெல்லி சமுதாய வானொலிக்கும் வாழ்த்து சொல்வதற்காக இணைப்பு வந்தோம். நன்றிங்க, மிக்க நன்றி. மேடம், இப்போ நண்பர் ஒருத்தர் கேட்டாரு. இப்போ அவருக்கு வந்து இது பல பேருக்கு பல இடங்கள்ல நடக்கக்கூடியது. இப்ப நானே இப்ப அலுவலகத்தை பூட்டிட்டு வெளியில போறேன்னு வைங்களேன். வீட்டுக்கு போன பிறகு சரியா பூட்டணுமா? சில பேருக்கு வந்து பெண்களுக்கு குறிப்பா எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க. அடடா கேஸ் ஆஃப் பண்ணுமா? போச்சு, அவ்வளவுதான், அந்த ஃபங்க்ஷனே போச்சு. அங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. வீட்டுல என்ன ஆச்சோ ஏதாச்சோ இப்படியாச்சோ அப்படியாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன அறிகுறிய காட்டுது? இது வந்து முன்ன சொன்னல அதே ஆன்சியஸ் பர்சனாலிட்டி பிளஸ் ஆன்சைட்டி டிசார்டர்னுவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஒரு வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோமா,
செய்யலையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி இருந்துட்டே இருக்கும். அது வேலையா இருக்கலாம், இல்ல சுத்தமா இருக்கலாம், எப்படி வேணா. அதாவது ஒரு பூட்டை போட்டுட்டா 10 டைம் இழுத்து பாப்பாங்க. அப்புறம் 10 டைம் இழுத்து பார்த்துட்டு எங்கேயாச்சும் போனா கூட அது கலந்துருக்கோன்னு ஒரு சந்தேகம். அப்படி அந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் ஒரு சிலதெல்லாம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இந்த ஆன்சைட்டியை குறைக்கிறதுக்கு மெடிசன் எடுக்கும். இதுக்கும் காரணம் அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள். அப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை வச்சு அது அவங்க மனசுல ஆழமா பதியறதுனால மத்த அப்படியே வளர வளர நம்ம இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமா, அதுல பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ளார அந்த எண்ணம் அதிகமாகறதுனால இது ஒரு வியாதியாவே ஆயிடுது. இத வந்து ஓசிடின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு. அந்த எண்ணம் திருப்பி திருப்பி வரும், அதை செய்யலன்னா அவங்களுக்கு பதட்டம் வரும். இப்போ ஒண்ணு தொட்டுட்டா உடனே போய் கை கழுவிடணும், அதுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட. இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதிகப்படியா கைய கழுவுறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இல்ல டைமும் வேஸ்ட் ஆகும், வேலையும் சீக்கிரம் முடியாது. இந்த அளவுக்கு இருக்குதுன்னா மெடிசன் கண்டிப்பா எடுக்கணும். ரெண்டாவது இன்னொன்னு அது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில தெரப்பியும் கொடுப்பாங்க, பிளஸ் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். இணைப்பில் ஒரு நேர் வராங்க. வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்க இருந்துங்க? தருமபுரி மாவட்டம் எல்லால்பட்டி பஞ்சாயத்து தாழ்கரோட இருந்து ஆர் சிவன் ஐயா. சிவன். வணக்கம். காலை வணக்கம். சிவன் 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 வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சிவன்? தாழ்கரோட ஐயா, வெள்ளால்பட்டி பஞ்சாயத்துங்க ஐயா. எங்க வருதுங்க அது? வெள்ளாளப்பட்டி பஞ்சாயத்து. நம்ம தருமபுரி அது பக்கத்துல என்ன பக்கத்துல நாக்கிங்கோட இருக்குங்க ஐயா. இங்க நம்ம திருப்பத்தூர் ரோடு. திருப்பத்தூர் ரோடு. ரைட். அதே விளையாச்சுங்க ஐயா. நாக்கிங்கோட்டாய் பக்கத்துல இருந்து. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. எனக்கு ஐயா பிபி சுகர் எல்லாம் எதுவுமே இல்லைங்க ஐயா, லோ கோட்டில் இருக்குது ஐயா. சரிங்க. பேசினாக்குல ஒரு பட்டப்பட்டு வருதுங்க ஐயா, ஒரு வேலை செய்யலன்னா கூட ஒரு பட்டப்பட்டு வந்து சடான் வருது, ஒரே செகண்ட்ல போயிருதுங்க ஐயா. கோவம் வருது ஐயா, ஏகப்பட்ட கோவம் வந்தாலே அப்படி ஒரே செகண்ட் தாங்க ஐயா. சர்ரு நேரத்துக்கு சர்ரு இறங்குதுங்க ஐயா. எது ஒண்ணுமே விரைவா இருக்கு, விரைவில் இருக்குது. ஆனா செக் பண்ணி பார்த்தா எது அது வந்து லோ கோட் ரொம்ப லோ இருக்குதுங்க ஐயா. இது என்னமா? இது என்னன்னா உங்களுக்கு அதிகப்படியான டக்குன்னு கோவம் வருது, இல்ல டக்குன்னு படபடப்பு வருது. ஆனா அதனால உங்களால எந்த பிரச்சனையும் இல்ல, மத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்ல, உங்களோட வேலையை நார்மலா செய்ய முடியுதுன்னா இதுக்கு எதுவும் நாம பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. எப்ப இதனால வந்து மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க, இல்ல நீங்களே டிஸ்டர்ப் ஆகுறீங்க, உங்க வேலையை செய்ய முடியல அப்படிங்கும்போது நாம ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மெடிசன் போடணும். இப்ப இவர் அம்மா கண்ணு வந்து அம்மா அந்த முள்ளுங்கெல்லாம் பாக்கணும்னா ஊசியில் நூல் கோக்கணும் அம்மா வலி இருக்கிற மாதிரி தெரியுது அம்மா. கண்ணு கண்டிப்பா செக்அப் பண்ணிக்கோங்க. அதிகமா இருக்குது. கண்ணு செக்அப் பண்ணிக்கோங்க. பவர் வித்தியாசம் இருக்கலாம், அதனால கண்ணு செக்அப் பண்ணி நீங்க கண்ணாடி போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஐயா என்ன வயது இருக்குங்க? வயது 47ங்க ஐயா. எனக்கு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு சாலேஸ்வரன் வாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க ஐயா. இல்ல சாலேஸ்வரன் சொல்லுவாங்க, நீங்க கண்ணாடி போட்டா சரியா போயிடும். சாலேஸ்வரனுக்கும் கண்ணாடி இருக்காமா? ஆமா இருக்கு. அதாவது கிட்ட இருக்கிறது சரியா தெரியாது, நீங்க கண்ணாடி போட்டா சரியா போயிடும். அம்மா நான் கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் சாப்பிடணுமா, இப்பதான் கொஞ்சம் சேர்த்துக்க டாக்டர் சொல்லி அப்ப உப்பு காரம் எல்லாம் சாப்பிடற இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் அதிகமா சேர்த்துக்க மாட்டேன்னா அதெல்லாம் சேர்த்துக்கனா நல்லா இருக்கும், பிபி சுகர் ஏறும். அது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சில உப்புகள்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை, அதனால நீங்க வந்து உப்பு இல்லாமலாம் சாப்பிடக்கூடாது, சேர்த்துக்கலாம். எதுவும் அளவுக்கு அதிகமானதான் பிரச்சனை. சாப்பிடுவோம் இல்லனாலும் சாப்பிடுவோம். சரிங்க. இதுவரை ஒரு 40 வருஷமா அப்படிதான் இருந்தேன் நானு. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில நாம இருக்கோம் மேடம். நிறைய விஷயங்கள் பேசலான்னு இருந்தேன், நேயர்களும் நிறைய கேட்டாங்க. இந்த ட்ரக் அடிக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். விரைவா கூட நீங்க சரி. இதுல இப்போ 2-3 நாளா அந்த திரிபுராவை பத்தி நியூஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதாவது காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில HIV அதிகமா இருக்குன்னு. அதுக்கு காரணம் ட்ரக் அபியூஸ் தான். அங்க அதிகமா அவ்வளவு இருந்ததுக்கு காரணம் திரிபுரா. அங்க வந்து ஐவி ட்ரக் அபியூஸ் அதிகமா யூஸ் பண்றது. இப்ப ட்ரக் அபியூஸ் அப்படிங்கும்போது ஈவன் ஆல்கஹால் அடிக்ஷனும் இதுல சேரும். என்னன்னா இதுக்கும் வந்து ஜீன் தான் ஃபர்ஸ்ட் காரணம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 பேர் குடிக்கிறாங்கன்னா 10 பேரும் வந்து டெய்லி எடுத்துக்கிறது இல்ல, அதுல ஒருத்தர் 2 பேர் தான். ஏன்னா அது காரணம் அவங்களோட ஜீன் வந்து அந்த அடிக்ஷன் ஜீன் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால
அப்படி இருக்கிறவங்க முடிந்த அளவு அந்த பக்கம் போகாம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, இல்ல அதுலயே நம்ம தவறிட்டனாலும் திரும்பவும் வர்றதுக்கு இப்ப வைத்தியம்லாம் இருக்கு. இன்னொன்னு, அடிக்ஷன்றதே வந்து ஒரு லைஃப் லாங் டிசார்டர் தான். எப்படி சக்கரை வந்துட்டா நாம வந்து ஒரு கண்ட்ரோலா இருந்துதான் அதை சரி பண்ணிக்க முடியும். அதே போல ஒரு அடிக்ஷன் போதும் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ரெண்டாவது அவங்களோட என்விரான்மெண்ட், அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கணும். அதாவது குடும்பத்திலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி, இல்ல வேலை செய்யற இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் எந்தெந்த வகையில குறைக்கலாம் அப்படிங்கறதும் பார்க்கணும். இப்போ இதுல ஸ்ட்ரெஸ்ங்கிறது, இப்போ ட்ரக்ஸ்ங்கும் போது நம்ம ட்ரீட்மெண்ட் பிளஸ் லைஃப் லாங் கண்டினியூஸ் ஃபாலோ அப் தான் அதுக்கு. இதுல ஸ்ட்ரெஸ் தான் மெயின். ஸ்ட்ரெஸ்ங்கும் போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில யங்ஸ்டர்ஸ் பார்த்தா படிப்புங்கிறத அனுபவிச்சு படிக்கணும். நிறைய பேரு பெற்றோர்கள் இல்ல மத்தவங்களோட கட்டாயத்தினால படிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி படிக்கிறதுல. இன்னொன்னு, அவங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் கூட ஒரு சில டைம் பேரண்ட்ஸ் ஆசைப்படுறதுனால கொண்டு வந்து சேர்த்துறது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய டைம் டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. அதனால குழந்தைங்களோட விருப்பத்தையும் கவனிக்கணும், அவங்களோட ஃபியூச்சரையும் கவனிக்கணும். அதனால அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாடம் பிளஸ் அதுல அவங்க எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, படிப்பை வந்து ஒரு பெரிய சுமையாம, இன்னொன்னு எக்ஸாம்ங்கிறது இதுக்கு முக்கியமா திட்டமிடல் இருந்தா இந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கலாம். நம்ம கடைசி நேரத்துல, அதுவும் மெயினா காலேஜ் எல்லாம் லாஸ்ட் செமஸ்டர் இருக்கும்போது ஒரு 2 வாரம் 1 வாரம் மட்டும் படிக்கிறது எல்லாமே. அத வந்து நீங்க முன்னாடி இருந்தே ஒரு திட்டமிடல் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் டென்ஷனு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கலாம். இன்னொன்னு, படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது. படிப்பையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு தொழில் மத்ததெல்லாம் கத்துக்கிட்டா கூட வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வர முடியும். அத ஃபர்ஸ்ட் குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இந்த இதுலயே வந்து நீட் சூசைட்லாம், நீட்டை தாண்டி வாழ்க்கையில நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதனால நீட்டு மட்டும்தான் படிப்பு கிடையாது, அது மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வருவோன்ற கான்செப்ட குழந்தைங்க மறந்துடணும். நமக்கு என்ன பிடிக்குது, என்னென்ன ஃபீல்டு நம்மளை சுத்தி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். அதே போல பேரண்ட்ஸ் மத்தியில ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா ஃபைனான்சியல். நம்ம ஒரு நிறைவா ஒரு நேயர் மட்டும் மேடம். வருக, வணக்கம். மாதனி சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். நேற்று உயர்ந்த உள்ளத்துல பேசலாம்னு நினைச்சேன். சரிங்க. போன் வாங்கி போயிட்டாங்க இல்ல என்கிட்ட. சரிங்க. எனக்கு பதில் நீங்களே காரணம் பத்தி பேசிட்டீங்க. சரிங்க சார். வாசன் கிட்ட 10 லட்சம் கொடுத்துட்டு வந்துச்சு. வந்துச்சுங்கய்யா. சரி, நன்றிங்க. நன்றி. இவர் ஒரு வானொலி நேயர், நம்ம ஆட்டுக்காரம்பட்டியில இருந்து. நிறைவா மேடம்? சரி, இதுல இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு நெகட்டிவான எண்ணம் அடிக்கடி வருது, யாருக்கிட்டயாவது நான் பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணா, கவர்மெண்ட்லயே ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, மனம்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு நம்பர் ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க, 14416. இந்த 14416 14416. இந்த நம்பருக்கு எந்த நேரம் வேணா அவங்க போன் பண்ணி பேசலாம். அங்க சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது, அதாவது மனசளவுல பேச முடியும் அப்படி அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இல்ல அதையும் மீறினா அவங்க எங்க போகலாம், யார பாக்கலாம்னு கைட் பண்ணுவாங்க. அது இல்லாம நீங்க ரோட்ல வந்து ஒருத்தவங்க ஒரு மனநலம் பாதிச்சவங்க போயிட்டு இருக்காங்க, நாம யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 104 நம்பருக்கு போன் பண்ணா, இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ECRCன்னு ஒரு சென்டர் இருக்கு, அதாவது எமர்ஜென்சி கவுன்சிலிங் அண்ட் ரெக்கவரி சென்டர்னு. அதுல வந்து இந்த மாதிரி மனநலம் பாதிச்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு அவங்க ஃபேமிலி கூட சேர்த்துற மாதிரி கவர்மெண்ட்ல அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கு. அதை வந்து பப்ளிக்கும் பயன்படுத்திக்கணும். மெயினா ஸ்ட்ரெஸ்னா பைனான்சியல நம்ம வந்து திட்டமிடல் தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட வருமானம் என்ன, எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறத குழந்தைங்க முன்னாடி நாம திட்டமிடல் இருந்தா குழந்தைங்களும் இதை நாம கண்ட்ரோல் பண்ணும், இது வேணும் வேண்டாங்கறத தெரிஞ்சுப்பாங்க. நன்றி மேடம். மிக சரியா 10:30க்கு முடிச்சிருக்கீங்க. உங்களை பார்க்கணும், இந்த மனநலம் குறித்து அரசு தொடர்பா மருத்துவமனைகளை அணுகணும் அப்படின்னு சொன்னா எங்க அணுகலாம், எப்படி அணுகலாம்? திங்கட்கிழமையில பெண்ணாகரம், செவ்வாய்க்கிழமை பாலக்கோடு ஜிஹெச், புதன்கிழமை பாப்பிரெட்டிப்பட்டி, வெள்ளிக்கிழமை அரூர். இந்த மாதிரி இடங்கள்ல அங்க அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்கள நம்ம தொடர்பு அங்க அணுகலாம். ரொம்ப நன்றிங்க மேடம். சில தலைப்புகள்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கும்,
சில தலைப்புகள்ல நேரம் போனதே தெரியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம் மேடம். உங்களுடைய இந்த அற்புதமான இந்த சேவை பணி மருதன்வெள்ளியோட தொடரும் அப்படின்ற சொல்லிக்கிட்டு உங்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எங்களுடைய மருதன்வெள்ளி கல்வி குழுமத்தின் சார்பாகவும் சமுதாய வானொலியின் சார்பாகவும் நிறைய நேயர்கள் கேட்டாங்க, அவங்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த மனநலம் சார்ந்த இந்த மருத்துவ சேவை பணி மேலும் மேலும் வளர்ந்து மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல மன நலத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணி சிறப்பு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி.